இந்திய தடை சட்டம் விதிச்சதுக்கு அப்புறமா இந்த தீவுக்கு யாருமே போனதில்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. 2018 ஜான் அலன்சா அப்படின்ற அமெரிக்கர் இந்த தீவுக்கு மீனவர்களுடைய உதவியோட போயிருக்காரு. அந்த மீனவர்களுக்கு இதுக்காக 25,000 ரூபாய் பணமும் கொடுத்திருக்காரு. எதுக்காக அந்த தீவுக்கு இவர் போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கிறிஸ்தவ மதத்தையும் மதத்துடைய போதனைகளை பரப்புறதுக்காகவும் போயிருக்காரு. பட் அந்த தீவுக்குள்ள அவர் போனதுக்கு அப்புறமா அந்த தீவுல இருக்கக்கூடிய மக்கள் இவர் பேசுறத கேட்டு ரொம்பவே வெறுப்பாயிருக்காங்க. அவர் மேல அம்பெய்தவும் செஞ்சிருக்காங்க. அதிர்ஷ்டவசமா அவர் கையில இருந்த வாட்டர் ப்ரூஃப் பைபிள் அவருடைய உயிரை காப்பாத்துது. பட் அன்னைக்கு அவர் உயிரோட வீடு திரும்பியிருக்காரு. திரும்பி இருந்தாலும் அவருக்கு உயிர் பயம் ஏற்பட்டிருக்கு. அதனால அன்னைக்கு இரவே இந்த சம்பவத்தை அவர் டைரி ஒன்றில் எழுதி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மறுநாள் திரும்பவும் அந்த தீவுக்கு நான் போவேன், என்னுடைய உயிருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்னை மீட்கிறதுக்காக எந்த ஒரு முயற்சியும் யாரும் எடுக்காதீங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அவர் அன்னைக்கு இரவு டைரியில் எழுதி வச்ச மாதிரியே மறுநாளே திரும்பவும் அந்த மீனவர்களுடைய உதவியோட மறுபடியும் அந்த தீவுக்கு போயிருக்காரு. தீவுக்கு போய் தன்னுடைய மதத்தின் போதனைகளை பரப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே கோபம் அடைஞ்சிருக்காங்க. அவருடைய உயிரை பறிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 7 ஆண்டுகளுக்கு அப்புறமா திரும்பவும் அமெரிக்காவை சேர்ந்த மைக்கலோ அப்படின்ற பிரபலமான யூடியூபர் சென்டினல் தீவுக்கு சட்டவிரோதமான முறையில் போயிருக்காரு. இந்த யூடியூபர் தன்னுடைய ரப்பர் படகுல டயட் கோக் மற்றும் சில தேங்காய்களை அந்த மக்களுக்காக எடுத்துட்டு போறாரு. அப்படி அங்க போனதுக்கு அப்புறமா அங்க யாருமே இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. அங்க இருக்க மக்களை கூப்பிடுறதுக்காக விசில் அடிச்சும் சைகையாலையும் முயற்சி மேற்கொள்றாரு. இந்த விஷயம் அந்தமான் நிக்கோபார் காவல்துறையினருக்கு தெரிய வருது. அவங்க உடனடியாக வந்து இந்த யூடியூபரை கைது செய்யறாங்க. ஸோ இவருடைய பின்னணியை பார்க்கும்போது இவர் ஏற்கனவே இந்த மாதிரி அட்வென்ச்சரஸா நிறைய விஷயங்கள் துணிச்சலா தன்னுடைய யூடியூப்ல பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி போன அந்த யூடியூபருடைய பின்னணியை பார்க்கும்போது அவர் ஏற்கனவே தாலிபான்களுடன் ஒரு நாள் இப்படின்னு அட்வென்ச்சரான வீடியோவெல்லாம் தன்னுடைய யூடியூப்ல பதிவு பண்ணியிருக்காரு.